மற்றும் ஒரு அண்மை செய்தி, அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக விஜய் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக மாவட்ட செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கான காரணம் என்ன? என்னென்ன முக்கிய விஷயங்கள் இதுல விவாதிக்கப்பட இருக்க? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக விஜய் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த 2000 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து களமாக்காமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இருந்தாலும் அதிமுக கூட்டணி தொடர்பாக கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில தாவேகா சட்டம் பின்வாங்கியது. இருந்த போதிலும் இப்போது ஒரு நெருக்கடி வந்திருப்பதாகவும் அதிமுக சேர்ந்து பயணிக்கும் சூழலுக்கு தாவேகா இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருப்பதாக தகவல் இருக்குது. ஏற்கனவே 230 தொகுதிகளுக்கும் தாவேகா குறிப்பாக தாவேகா நிர்வாகி களம் இருக்க 230 வேட்பாளர் தயார் செய்திருப்பதாகவும் முதற்கட்டமாக 60 பேரோட லிஸ்டை முடிவு செய்திருக்கார் தாவேகா விஜய் அவர்கள். இந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக அழுத்தம் வரும் நிலையில அதிமுக கூட்டணி செல்வதா இல்லையா என்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவும் கூட்டணி உறுதியான நிலையில இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் மாறாக திமுக பொறுத்தவரைக்கும் அனைத்து கட்சி கூட்டணிகளுக்கு கூட்டணி சேர்ந்த அனைவருக்குமே இடம் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட தாவேகா நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்ற கேள்வியே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் குறிப்பாக அதிமுக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறது. பாஜகவை தொடர்ந்து குறிப்பாக தாவேகா விஜய் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுவார்கள். இது அதிமுக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா வரும். அது அப்படி இருக்கும்பொழுது சிறுபான்மையின வாக்கு என்பது ஒரு கேள்விக்குறியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து மாவட்ட செயலாளரையும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஆலோசனைக்கு பிறகு அதாவது கட்சியோட வளர்ச்சியை முன்வைத்து கட்சியோட நலனை முன்வைத்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு தாவேகா தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஒரு மிக முக்கிய முடிவு எடுப்பதாக தகவலாக இருக்கிறது. குறிப்பாக தாவேகா பொறுத்தவரைக்குமே வரக்கூடிய 15ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே அறிவித்திருப்பதாக டிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்பாக ஏதேனும் ஒரு முடிவு எட்டப்படுமா அல்லது சிபிஐ விசாரணைக்கு பிறகு அதாவது மிக முக்கியமாக தாவேகா தலைவர் முடிவு எடுப்பாரா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டத்தை தற்சமயம் இன்று பொதுச்செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அடுத்து மிக முக்கிய மூத்த நிர்வாகிகளுடன் தாவேகா விஜய் ஆலோசனை மேற்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.